பைரவி சொல்றாங்க, தீரஜ் நீ மீனாட்சிய கல்யாணம் பண்ணிக்கணும். நடந்ததை எல்லாம் பைரவி நினைச்சு பாக்குறாங்க. போன் கால்ல அந்த அரசியல் கட்சி தலைவர் தீரஜுக்கு அந்த மீனாட்சிய கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அந்த மக்கள் உங்களை கொண்டாடுவாங்கன்னு போன் கால்ல சொல்லிடுறாங்க. பைரவியும் இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு போன் காலை வச்சிடுறாங்க. அந்த ஞாபகம் பைரவிக்கு வருது அந்த பஞ்சாயத்து நடக்கிறப்ப. பைரவி சொல்றாங்க மீனாட்சிய பார்த்து, உன்னோட சூழ்நிலைய கருதி என் பையனை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்காண்டி என் பையன் தப்பா நடந்துகிட்டான்னு நான் சொல்ல வரல. நீ ஒரு பொண்ணா இருக்க, உனக்கு திருப்பியும் கல்யாணம் நடக்கிறதுக்கு ஏதாவது சிக்கல் வந்துட போகுது. அதனாலதான் என் பையனை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்கிறேன்னு பைரவி சொல்றாங்க மீனாட்சி. திவ்யா சொல்றாங்க, பைரவி மேடம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க நினைச்சிருந்தா எங்க அக்காவை தீரஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரிதான் சொல்லுவீங்கன்னு நாங்க பயந்துகிட்டே இருந்தோம். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம எங்க அக்காவை உங்க பையனுக்கு கட்டி வைக்க சம்மதிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். ரங்கநாயகி சொல்றாங்க, உங்களை மாதிரி பெரிய மனசுக்காரங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க பைரவிய பார்த்து. பைரவி சொல்றாங்க, விட்டா ரொம்ப பாராட்டுறீங்க என்னைய. நான் எடுத்த முடிவு இல்லை, கடவுள் எடுத்த முடிவு. இன்னாருக்கு இன்னார்னு கடவுளே முடிவு எடுத்து வச்சிருப்பாரு. நம்ம கையில எதுவுமே கிடையாது. இது மட்டும் இல்லாம மீனாட்சிக்கு என்ன குறைச்சல்? எங்க அளவுக்கு வசதி இல்ல, படிப்பு இல்ல, அவ்வளவுதானே. நான் படிக்க வைக்கிறேன் மீனாட்சிய. தீரஜுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் முடியும். இதே ஊர்ல நான் இந்த அரசாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கிறேன். திவ்யா சொல்றாங்க, நீங்க அங்க தங்கினாலும் சாப்பாடு நாங்க இங்க இருந்து எடுத்துட்டு வருவோம்னு சொல்றாங்க. அதுக்கு பைரவியும் சிரிச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. தீரஜ எல்லாரும் வீட்டுக்குள்ள வர சொல்றாங்க. தீரஜ் வராம நின்னுக்கிட்டே இருக்காரு. அப்ப மீனாட்சி கிட்ட திவ்யா சொல்றாங்க, நீ கூப்பிட்டாதான் வருவாரு போல இருக்குக்கா, நீயே கூப்பிட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தீரஜ் வாங்கன்னு மீனாட்சி கூப்பிடுறாங்க. பைரவியும் தீரஜும் வீட்டுக்குள்ள போறாங்க. ஹாசினி அவங்க குடிசைக்குள்ள போய் அவங்க அம்மாவை வேண்டிக்கிறாங்க. நீங்க நினைச்ச மாதிரி பைரவி இல்லம்மா, அவங்க ரொம்ப நல்லவங்க. நான் அந்த வீட்டுக்கு போனா என்னைய நாசம் பண்ணிடுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா அவங்க மீனாட்சிக்கே வாழ்க்கை கொடுக்கறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அதே மாதிரி 2 பொண்ணுங்களுக்கும் நல்லபடியா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்றாங்க ஹாசினி அவங்க அம்மா படத்து முன்னாடி. பைரவி ஹாசினி வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்ப ஹாசினி சொல்றாங்க, நீங்க உங்க மருமகளா மீனாட்சியை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லம்மா, ஆனா நீ தான் ரொம்ப கஷ்டப்படுற. எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, ஏன் இந்த மாதிரி நீ கஷ்டப்படணும் அப்படின்னு பைரவி ஹாசினிய பார்த்து கேக்குறாங்க. ஆண்டி அதை விடுங்க, இப்ப கல்யாணத்தை எங்க பண்ண போறீங்க, சென்னையிலயா இந்த ஊர்லயான்னு ஹாசினி கேக்குறாங்க. அதுக்கு பைரவி சொல்றாங்க, உனக்கும் தீரஜுக்கும் அங்க நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. அதனால இந்த பொண்ணு மீனாட்சிக்கும் தீரஜுக்கும் கல்யாணம் அந்த ஊர்ல பண்ண முடியாது, இந்த ஊர்லயே பண்ணலான்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன்னு ஹாசினி கிட்ட சொல்றாங்க. சரியான ஐடியா ஆண்டி அப்படின்னு ஹாசினி சொல்றாங்க. ஹாசினி கிட்ட நான் போயிட்டு வர்றேன்னு பைரவி சொல்லிட்டு போறாங்க. ஹாசினியும் சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.